வாய்ப்பு கொண்டு வழி பிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை பல்கலைக்கழகங்களில் அதே போன்று இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் அதனோடு தொடர்பான இன்ஸ்டிடியூஷன்கள் நிறுவனங்களில் கற்றுக்கொண்டிருக்கின்ற அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமாக இன்றைய நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தமட்டில் இது இலங்கை நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சினால் கோரப்பட்டிருக்கின்ற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். அந்த அடிப்படையில் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பத்தை எவ்வாறு நிரப்ப முடியும், அதே போன்று எப்பொழுது விண்ணப்பிக்கலாம் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த காணொளியினூடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு முதற்கட்டமாக அவர்களுடைய ஒஃபீஷியல் உத்தியோகபூர்வ வெப் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். அப்ளை பண்ணுகின்ற மாணவன் அண்டர் கிராஜுவேட்டாக இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்கள் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்க வேண்டும், பதிவு செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே போன்று இலங்கை அந்த கற்கின்ற அந்த அண்டர் கிராஜுவேட் மாணவர்கள் 3ஆம் வருடம் அல்லது 4ஆம் வருடத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு 3ஆம் வருடம் அல்லது 4ஆம் வருடத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய ஜிபிஏ 2.5 அல்லது அதற்கு மேலே இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய தேவைப்பாடு. இதற்கான தகுதியையும் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அதே போன்று எந்த பல்கலைக்கழகம் அல்லது எந்த ஒரு நிறுவனத்திலிருந்து அவர்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக விண்ணப்பிக்கின்றார்களோ அந்த இடத்திலிருந்து அந்த நிறுவனம் அல்லது அந்த பல்கலைக்கழகத்தின் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்றையும் அவர்கள் வழங்க வேண்டும், விண்ணப்பதாரிகள் வழங்க வேண்டும் என்பதையும் பதிவிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் செலக்ட் பண்ணப்படும் விடத்து அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்புக்காக மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படும் விடத்து அவர்களிடமிருந்து போலீஸ் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் ஒன்றையும் அவர்கள் தேவை என்பதை பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே மிகவும் அனைவராலும் அனைத்து அண்டர் கிராஜுவேட்டை சேர்ந்த 4th இயர் 3rd இயர் மாணவர்களுக்கு விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக, அதுவும் இலங்கை நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கீழால் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சின் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கின்றது. எனவே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கின்றவர்கள் செலக்ட் ஆகும் பட்சத்தில் அவர்களுடைய அடுத்த கட்டமாக பிராக்டிக்கல் டெஸ்ட் ஒன்றை ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் எழுத வேண்டியிருக்கின்றது. அதே போன்று பிராக்டிக்கல் டெஸ்ட் ஒன்றை அவர்கள் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக செல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே இப்படியான பல ஏற்பாடுகளையும் தெரிவு முறைவுகளையும் கடந்துதான் இதற்காக செலக்ட் பண்ண தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே இதற்கான மிகவும் அரிய வாய்ப்பு இப்பொழுது இந்த தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு பேமெண்ட் வழங்குகிறார்களா இல்லையா என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் இதற்காக மாதாந்த தொகையும் அவர்கள் வழங்குவதாக இந்த தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். இது யாருக்கு என்று சொன்னால் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு கீழ் அரசாங்க பல்கலைக்கழகங்கள், அரச பல்கலைக்கழகங்கள், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அங்கிருந்து வருகின்ற இன்டர்ன்ஷிப் மாணவர்களுக்காக விண்ணப்பிக்கின்ற மாணவர்களுக்கு மாதாந்த தொகையும் அலவுன்ஸ் வழங்குவதாக இந்த இடத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இவர்களுடைய தளத்திலே விண்ணப்பிப்பதற்கான பல தேவைப்பாடுகள், எந்தெந்த துறையில் விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த துறையில் மாணவர்கள் இன்ட்ரெஸ்டாக விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையில் விண்ணப்பிக்க முடியும் என்பதனையும் பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே விண்ணப்பிப்பதற்கான லிங்க் இந்த இடத்திலே இருக்கின்றது. இப்பொழுது அந்த விண்ணப்பத்தை பார்ப்போம் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று. முதலாவதாகவே எங்களுடைய முழு பெயர், இந்த முழு பெயரை பொறுத்தமட்டில் எங்களுடைய பாஸ்போர்ட் அல்லது ஒஃபீஷியல் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பெயரை யூஸ் பண்ணுவது பொருத்தமாக இருக்கும் நமக்கு. அதே போன்று இனிஷியல், அதே போன்று தொடர்பாக ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாம் பார்க்கலாம். இதிலே ஹோம் அட்ரஸை பொறுத்தமட்டில் எமக்கு போஸ்ட் ரீதியாக போஸ்டில்
கரண்டாக எப்பொழுது எந்த இடத்தில் வந்தால் ஒரு லெட்டர் ஒரு போஸ்ட் பண்ணப்பட்டால் எங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த அட்ரஸை எங்களுக்கு நாம் ஹோம் அட்ரஸ் அந்த இடத்தில் நாம் பதிவிடலாம். அதே போன்று டேட் ஆஃப் பர்த், அதே போன்று இப்பொழுது எங்களுடைய ஒர்க் பண்ணுகின்ற இமெயிலை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று ஒர்க் பண்ணுகின்ற தொலைபேசி இலக்கத்தையும் பதிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு இந்த ஃபார்மை இலகுவான முறையில் நிரப்புவதின் ஊடாக, அதே போன்று தேவையான டீட்டெயில்ஸ்களையும் நிரப்புவதின் ஊடாக அதற்கு முன்பு எங்களுடைய சிவியையும் நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று யூனிவர்சிட்டி அல்லது யூனிவர்சிட்டியிலிருந்து தருகின்ற அந்த ரிக்வஸ்ட் லெட்டர்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று ஐடென்டி கார்டு, அதே போன்று அதனுடைய ஃபோட்டோ, எங்களுடைய யார் விண்ணப்பிக்கின்ற அந்த மாணவருடைய கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸான ஒரு ஃபோட்டோ ஒன்றையும் பதிவிட வேண்டும். அதே போன்று கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸையும் பதிவிட வேண்டும். இவ்வாறு இந்த பதிவுகளை எல்லாம் நிரப்பி இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நாம் இதற்கு தெரிவு செய்யப்படும் இடத்து அவர்கள் இமெயில் ஊடாகவோ அதே போன்று போன் தொலைபேசியினூடாகவோ அந்த விண்ணப்பதாரருக்கு அறிய தருவார்கள். எனவே இலங்கையில் கிடைக்கின்ற மிகவும் அரிதான மிகவும் நல்லதொரு வாய்ப்பு தான் இது. எனவே முடியுமானவர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். பயன்படுத்த முடியுமானவர்களுக்கு இதனை அனுப்பி அவர்களுக்கான ஏற்பாடுகளையும் அவர்களுக்கான வழிகாட்டல்களையும் வழங்க முடியுமானவர்கள் வழங்குங்கள். எனவே தொடர்ந்தும் இது போன்ற எங்களுடைய இந்த தளத்தில் இது போன்ற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போன்று வேறான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், ஸ்காலர்ஷிப்ஸ், அதே போன்று தேவையான மாணவர்கள் அனைவருக்குமான தேவையான நல்ல விடயங்கள், தேவையான வாய்ப்புகளை வழங்குவதற்கு நாம் தொடர்ந்தும் காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எமது அடுத்தடுத்து நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளிக்க விரும்பினால் எமது இந்த தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்டுகள் வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம். தொடர்ந்தும் உங்களுக்கு தேவையான ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதே போன்று எங்களுடைய பதிவுகள் கீழே நாங்கள் பதிவிட்டுள்ளோம். உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் அதே போன்று உதவிகளையும் அதே போன்று எங்களுடைய சேவைகளையும் வழங்குவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.